நாம 24 மணி நேரம் அவர்களை கண்காணிக்க முடியாது. பெற்றோர்களாக இருந்தாலும் 24 மணி நேரம் உங்களால பாத்துக்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப அந்த பிள்ளைகளுடைய மனசுல எதை நீங்க விதைக்கணும்னா, நான் உன்னை 24 மணி நேரமும் கண்காணிக்க முடியாது, இந்த ஊர் கண்காணிக்க முடியாது, உறவு கண்காணிக்க முடியாது. நம்மை எல்லாம் படைத்த இறைவன் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வை, அவனுடைய ஆற்றல் எத்தகையது தெரியுமா? அவனுக்கு போதிக்கணும். நீங்க லுக்மான் என்கின்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு அதைத்தான் போதித்தார். இறைவன் எத்தகையவன் தெரியுமா? இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல், கடுகின் விதையளவு உள்ள ஒரு பொருள் பாறைக்குள்ளே இருந்தாலும் அதை அறிபவன் அல்லாஹ். இந்த இறையச்சத்தை லுக்மான் என்கின்ற அடியார் தன்னுடைய மகனுக்கு உபதேசமா செய்யறார். எத்தனை நபர்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கு உபதேசம் செஞ்சிருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தருகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். இஸ்லாமிய மார்க்கத்தை போல கல்விக்கு முக்கியத்துவத்தை வழங்குகிற எந்த ஒரு கொள்கையையும் எந்த கோட்பாட்டையும் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கல்விக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இஸ்லாம் தருகிறது. இன்றைக்கு நாம் கல்வியை 2 வகையாக பிரித்திருக்கிறோம். ஒன்று உலக கல்வி, மற்றொன்று மார்க்க கல்வி என்று 2 விதமான கல்விகளாக பிரித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 கல்வியுமே இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு, இளைஞர்களுக்கு அனைவருக்கும் மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய சூழலில் இந்த 2 கல்வியும் எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து கொள்வதே இந்த தலைப்பினுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். முதல் மனிதரை இறைவன் படைத்து அவர்களுக்கு முதலாக வழங்கப்பட்ட விஷயமே கல்விதான். அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமுக்கு அல்லாஹ் எல்லா பெயர்களையும் கல்வியாக கற்றுக் கொடுத்தான். இறைவனிடமிருந்தே நேரடியாக கல்வியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெறுகிறார்கள். எல்லா பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதை கற்றுக்கொண்டு மலக்குமார்களின் முன்னிலையிலே ஆதம் அவர்களை நிறுத்தி ஒவ்வொரு பொருட்களையும் மலக்குமார்களுக்கு இறைவன் எடுத்து காட்டி, இந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் உங்களால் சொல்ல இயலுமா, உங்களால் சொல்ல முடியுமா என்று மலக்குமார்களிடம் இறைவன் கேட்கிறான். அந்த மாணவர்கள், இறைவா எங்களுக்கு ஏதும் தெரியாது, நீ கற்றுக் கொடுத்தாலே தவிர எங்களால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெயர்களை ஒவ்வொன்றாக இறைவன் சொல்லுகிறான். அவர்களும் இறைவனுடைய கல்வியினால் அந்த சபையிலே மிகப்பெரிய கண்ணியத்தை பெறுகிறார்கள். இப்ப கல்வி என்பது நமக்கு கண்ணியத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு சாதனமாக இருக்கிறது. உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள், உயிரினங்கள் இருக்கிறது. எல்லா உயிரினங்களை விடவும் மனிதன் மேம்பட்டு இருக்கிறான் என்றால், சிறந்து விளங்குகிறான் என்றால், அதற்கு காரணமே மனிதனிடத்தில் இருக்கின்ற அறிவு திறன் தான், பகுத்தறிகின்ற திறன் தான். அந்த பகுத்தறிவை நாம் கூர்தீட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த பகுத்தறிவை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு உதவுகின்ற ஆயுதம் தான் கல்வி. கல்வியின் மூலமாகத்தான் நம்முடைய சிறப்பை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். கல்விதான் நம்மை மற்ற ஜீவராசிகளிலிருந்து பிரித்து காட்டக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம். அந்த கல்வியின் மூலமாகத்தான் மற்ற உயிரினங்களை விட்டு நம்மை வேறுபடுத்துகின்ற பகுத்தறிவை நாம் சிறப்பாக்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் இந்த கல்வியை ஒவ்வொரு சமுதாயமும் அதிலே முன்னேற வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அதை வலியுறுத்தி சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வடமாநிலத்தவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். வடமாநிலத்தவர்களை பற்றி சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம். ஒரு ரயிலில் பயணித்தால் கூட அவர்களுடைய அசுத்த நிலை முகச்சுளிக்க வைக்கிறது.
நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாத அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. பிற மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முறைகளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வடக்கன்னு கேலி பொருளாக அவர்கள் ஆக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அவர்களுடைய நிலை மிக பின்தங்கி இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களை விட நாம் மேம்பட்டு இருப்பதற்கு, நாகரிகத்தில் உயர்ந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கல்விதான். இந்த கல்வியினாலதான் வட மாநிலத்தவர்களை விடுத்து இந்த தமிழகத்திலே வாழக்கூடிய நாம் சற்று முன்னேறி சற்று மேம்பட்டு இருக்கிறோம். அதில் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் கல்விதான் அதற்கு உதவக்கூடிய ஒரே பாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மையை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய தன்மை எத்தகையது என்றால், ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பொந்தில் 2 முறை கொட்டுப்பட மாட்டான். விழிப்புணர்வோடு இருப்பான். ஒரு தடவை போய் அவன் மாட்டிக்கிட்டான், ஒரு தடவை சமுதாயத்துல கொட்டுப்பட்டுட்டான், உலகத்துல பாதிப்பை பார்த்து விட்டான் என்றால் மீண்டும் அதே பாதிப்பை, அதே கொட்டை மீண்டும் அவன் வாங்க மாட்டான். ஒரு பொந்துல 2 முறை கொட்டுப்பட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுடைய பண்பாக சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு நெருப்ப தொட்டா சுடும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுல கைய விடக்கூடாது. இந்த பொந்துல கைய விட்டா கொட்டுப்படுவோம்னு தெரிந்து விட்டால் அதுல கைய விடக்கூடாது. இது மூமினுடைய பண்பு. இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் மிக முக்கியமானது. குறிப்பாக இன்றைய காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்திய நாட்டிலே எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதை நாம் அறிந்து வருகிறோம். எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாக முதல் தர குடிமக்களாக இருந்த நாம் இன்றைக்கு 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களை தாண்டி மிக மோசமான முறையிலே நடத்தப்படுகின்ற ஒரு இடத்தை அடைந்திருக்கிறோம். சுதந்திரத்திற்கு முன்னால் அனைத்தும் நம்மிடத்தில் இருந்தது. கல்வி இருந்தது, அரசாங்க உத்தியோகங்கள் இருந்தது, எல்லா விதமான சிறப்புகளும் இருந்தது. மேன்மை பெற்ற சமூகமாக இருந்த நாம் அனைத்தையும் சுதந்திரத்துக்காக இழந்து இன்றைக்கு பாசிச சக்திகளால் மிகப்பெரிய வேட்டையாடப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அதற்கு இருக்கக்கூடிய காரணங்களில் ஒரு காரணம் விழிப்புணர்வு இல்லாததுதான். ஒரு தடவை கொட்டுப்படுறோம், அதிலிருந்து மீள்வதற்கு என்னென்ன ஆயுதங்களை, என்னென்ன காரணங்களை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டுமோ அதை தயார் செய்து கொள்ளாமல் இன்னும் விழிப்புணர்வு அடையாமல் இருந்தோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த மூமின்களுடைய தன்மையையே நாம் தவற விடுகிறோம் என்று அர்த்தம். ஒரு பொந்துல 2 முறை குட்டுப்பட மாட்டான்ற சொல்லிட்டாங்க. கல்வியை இழந்தோம், சுதந்திரத்துக்காக கொட்டுப்பட்டுட்டோம். இன்றைக்கு உரிமைகள் பறிக்கப்படுது. எந்த அளவுக்கு? நாம என்ன உடை உடுத்தணும் அவன் தீர்மானிக்கிறேன்னு சொல்றான். நாம என்ன உணவு உண்ணணும் அவன் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறான். நாம் எப்படி வழிபட வேண்டும் அவன் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொரு உரிமைகளாக பறித்து பறித்து இறுதியாக நம்முடைய குடியுரிமையையும் இல்லாமல் ஆக்குகின்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்தெல்லாம் நம்ம விழிப்புணர்வு அடையணும்னா, பாடம் படிக்கணும்னா, ஒரு முறை கொட்டுப்பட்டோம்ல, கல்வி இல்லாததுனால இவ்வளவு பெரிய நிலைமையை, பாதிப்பை சந்தித்திருக்கிறோம்ல, அடுத்த எதிர்காலத்தில் இன்னொரு குட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இதற்கு தேவையான தயாரிப்பை, கல்வி என்கின்ற ஆயுதத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு கல்வியை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கல்வியிலே முன்னேறி அரசாங்க உத்தியோகங்களிலே, அரசாங்க பதவிகளிலே முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அது மிக 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 முக்கியம். ஏன்னா பாபர் மசூதி அந்த இடித்த வரலாறை நீங்கள் சற்று யோசித்து பார்த்தாலே இதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்று முதலாக செய்தி ஊடகங்களிலே செய்திகளை வெளியிடுகிறார்கள்.
கொஞ்ச காலத்துக்கு பிறகு எப்படி செய்தி மாறுதுன்னா, சர்ச்சைக்குரிய இடம் அப்படின்னு மாத்திரான் செய்திய. பாபர் மசூதி இடம் என்று இருந்தது. கொஞ்ச காலத்திலேயே செய்தி ஊடகங்கள் எப்படி மக்களுக்கு செய்தியை கொடுத்து மக்கள் மனதிலே பதிய வைக்க ஆரம்பித்தது என்றால், சர்ச்சைக்குரிய இடம். ஆதாரம் அவனுக்குன்னு ஆதாரமே எதுவும் இல்லை. ஆதாரம் முஸ்லிம்களுக்கு பாத்திரமானது இருக்கும் பொழுது பாபர் மசூதி இடம் என்றுதான் மக்கள் மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இங்க 2 பேருக்கும் உரிமை இருப்பதை போல சர்ச்சைக்குரிய இடம் என்று பதிய வைத்தார். கொஞ்ச காலம் போகுது, ராமர் கோவில் இடம், ராமர் பிறந்த இடம் என்று அப்படியே செய்தியை மாற்றினார். கடைசியில அந்த இடத்தை இப்படியே செய்திகளை மாற்றி 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 ராமர் கோயிலையும் கட்டிட்டான். காரணம் என்ன? இப்படி அவன் செய்திகளை மாற்றுகிற பொழுதே, திரிக்கின்ற பொழுதே, நம்முடைய வரலாறுகளை மறைக்கின்ற பொழுதே அதை அறிந்து கொள்ளுகிற, எதிர்கொள்ளுகின்ற விழிப்புணர்வும் கல்வி அறிவும் நம்மிடத்தில் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கும் அதே பாணியிலே தான் கியான் வாபி பள்ளியை குறிவைக்கிறார்கள். இன்னும் ஏராளமான பள்ளிவாசல்களை, 3-6 பள்ளிவாசல்கள் எங்களுடைய இலக்கு என்று சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் நமக்கு எதிராக இருக்கின்ற பொழுது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, ஒரு பொந்தில 2 முறை கொட்டுப்படக்கூடாது என்று சொன்னதை போல, ஏற்கனவே கொட்டுப்பட்ட நாம் மீண்டும் ஒரு முறை கொட்டுப்படக்கூடாது என்றால் கல்வி என்கின்ற ஆயுதத்தை நாம் அனைவரும் கூர்தீட்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், அஐத்துலஹும் மஸ்ததஅத்தும் மின் குவா. எதிரிகளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, அநியாயக்காரர்களை நீங்கள் எதிர்கொள்ளுகிற பொழுது, வலிமையிலிருந்து உங்களால் எதை எதை திரட்டிக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் திரட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அநியாயக்காரர்களை எதிர்கொள்ளுகிற பொழுது நம்மை திரட்டிக் கொள்ள சொல்லுகிறான். எதை, என்னெல்லாம் வலிமையை அடைவதற்கு நீங்கள் திரட்ட முடியுமோ எல்லாத்தையும் திரட்டிங்க. இன்றைக்கு நமக்கு இந்த நாட்டில் போர் செய்வதற்கு அனுமதி கிடையாது. சில பேர் அப்படி இளைஞர்களை மூளை செலவு செய்கிறார்கள். அதற்கெல்லாம் இந்த நாட்டில் நமக்கு அனுமதி கிடையாது. நமக்கு அப்படியான வாய்ப்பை இறைவன் தரவில்லை. நாம் தயாரித்து வைக்க வேண்டிய வலிமை என்னன்னா, கல்வி என்கின்ற வலிமையைத்தான் நாம தயாரிக்கணும். நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு வழங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். எப்படி வழங்கினாங்க? ரசூலுல்லாஹுடைய காலத்துல மிகப்பெரிய சூழ்ச்சியாளர்களாக இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி மிக பெரும் சூழ்ச்சியாளர்களாக இருந்தவர்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹ்விடத்துல நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாற்று வேலைகளை செய்வதிலே முதலிடத்தில் இருந்தவர்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சியாளராக இருந்ததினால் பல நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் எழுத வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. கடிதம் யார் எழுதுவா? ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது. அரபு மொழியில கடிதம் எழுதுவதாக இருந்தா நபித்தோழர்களை வைத்தே கடிதம் எழுதிடுவாங்க. ஆனா யூதர்களுக்கு எழுதுவதாக இருந்தால் அவர்கள் தனி மொழி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய மொழி வழக்குல கடிதம் எழுத வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்த யூதர்களை தான் பயன்படுத்த வேண்டியது இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அச்சம் வருகிறது. இந்த யூதனை நம்புறோம், நம்பி நாம சொல்லுறோம், அவன் எழுதுறான், எழுதுறவன் மாத்தி எழுதிட்டான்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு எழுத படிக்க தெரியாது, நம்மோடு எழுத படிக்க தெரிந்த நபித்தோழர்களுக்கும் அவர்களுடைய மொழி தெரியாது. சரிபார்க்கிறது எப்படி? சரிபார்க்கிறது? இவனையே நம்பி நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். நாம சொன்னோமே தவறான வார்த்தைகளை இவன் எழுதிட்டா பெரிய கேடுல இந்த சமுதாயத்துக்கு வந்து முடியும். எப்படி இந்த யூதர்களை நம்புறது? ரசூலுல்லாஹ் விழிப்புணர்வு அடைகிறார்கள். இந்த சமுதாயம் கொட்டுப்பட்டு விடக்கூடாது, பாதிப்படைந்து விடக்கூடாது, இந்த சூழ்ச்சியிலே சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தர்களில் ஒருவர், அவர் அழைக்கிறார். அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கட்டளை இடுகிறார்கள், யூதர்களுடைய மொழியை அடைந்து கொள். ஏன்னா நான் இனிமேலும் கடிதம் எழுதுவதற்கு யூதர்களை நம்புவதாக இல்லை. என அவர்களை நம்பி சூழ்ச்சியில சிக்கினதெல்லாம் போதும், நமக்கான வேலையை நாம் செய்ய வேண்டும், நீயே யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள் என்று
ரசூலுல்லாஹ் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அவர் கத்துக்க ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக வெறும் 15 நாட்களில் அரை மாசத்துல அந்த மொழியையே எழுத படிக்க கற்றுக்கொண்டு வந்து நிற்கிறார். ஏன்? அறியாமையின் காரணத்தினால் இந்த சமுதாயம் சூழ்ச்சியிலேயும் அநியாயத்திலேயும் சிக்கி சின்ன பின்னமாகிவிடக் கூடாது, யூதர்களுடைய சூழ்ச்சியிலே பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்புணர்வோடு தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு எடுத்த அந்த முடிவிலே இந்த இளைஞர் உருவாகிறார் மிகப்பெரிய கல்விமானாக. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் மீது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் அக்கறை வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக நீ கல்வியிலே முன்னேற வேண்டும், கல்வியிலே அக்கறை செலுத்த வேண்டும், பள்ளி கல்வியிலே கல்லூரி படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற சமுதாய எண்ணத்தை அக்கறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்ற வேண்டும். நம்ம பிள்ளைய வளர்க்கும் பொழுதே நீ படிச்சா படி, ஃபைல் ஆயிட்டா கூட பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாடு புறப்பட்டுடலாம், இந்த ஆசையை கூட்டக்கூடாது. பாப்பா வெளிநாட்டுல இருக்கிறாரு, மாமா வெளிநாட்டுல இருக்கிறாரு, சின்னப்பா வெளிநாட்டுல இருக்கிறாரு, பெரியப்பா வெளிநாட்டுல இருக்கிறாரு, உன்னை எப்படியாவது பயணத்துல ஏத்திக்குவாரு, இந்த ஆசையில வளர்த்தோம்னா படிப்பு மேல அவனுக்கு கவனமே வராது. இன்னொன்னையும் தெரிஞ்சுக்க, முன்னாடி இருந்த மாதிரி யாருனாலும் எப்பனாலும் வெளிநாட்டுக்கு போய் வேலையை வாங்கிடலாங்கிற நிலைமையும் இப்ப இல்லை. இருக்கிறாள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான அக்கறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றணும். இறைவன் குர்ஆனிலே இந்த சமுதாய அக்கறையினுடைய முக்கியத்துவத்தை ஒரு வரலாறின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். பொதுவாக இறைவன் சில உயிரினங்களுடைய வரலாறை நமக்கு சொல்லுகிறான். ஏன் உயிரினத்தினுடைய அந்த வரலாற்று நிகழ்வை நமக்கு சொல்றான்னா, ஒரு சாதாரண ஜீவராசி, ஆறறிவு இல்லாத ஒரு உயிரினம், அற்ப உயிரினம், அதுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே என்பதை உணர்த்துவதற்காக, நம்முடைய மண்டையில் கொட்டுவதற்காக இறைவன் சில சம்பவங்களை சொல்லுவான். அப்படி இறைவன் குறிப்பிடுகின்ற நிகழ்வுகளில் ஒன்றுதான் ஒரு எறும்பை பற்றிய நிகழ்வு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலம். அந்த சுலைமான் நபி அவர்களுடைய ஆட்சி காலத்துல சுலைமான் நபி தன்னுடைய படை பரிவாளங்களோடு புறப்படுகிறார்கள். ஒரு மன்னனுடைய படை புறப்படுகிறது என்றால் எவ்வளவு வேகமாக வில்லிலிருந்து அம்பு பாய்வதை போல சீறி பாய்ந்து செல்லும் என்பதை நாம் பார்த்திருப்போம். வேகமாக புறப்படுகிறார். அவர் போகிற வேகத்துல அந்த வழி தடத்துல ஒரு எறும்பு புத்து ஒண்ணு இருக்கு. எல்லா எறும்புகளும் புற்றுக்குள்ள இருக்குது. ஒரே ஒரு எறும்பு வெளியே நிக்குது. வர வேகத்தை பார்க்குது அந்த ஒரு எறும்பு. ஆஹா, இவர் வர வேகத்துல இந்த புற்றை அடிச்சாங்கன்னா இந்த படை தாண்டி சென்றது என்றால் யார் இந்த எறும்பு தப்பிக்க முடியாது, அத்தனை கலைந்துடும். பார்க்குது. உடனே அந்த பார்த்த ஒரு எறும்பு, படை வருவதை அறிந்த ஒரு எறும்பு, நாம தப்பிச்சா போதும், நாம சுலைமான் நபியினுடைய படை மிதித்து சாகாமல் இருந்தால் போதும், இத பார்க்கல, என் கூட்டம் இந்த பொத்துக்குள்ள கிடக்குதே, இந்த சுலைமான் நபியினுடைய படை வருவதை அறியாமல் கிடக்குதே, அவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்கின்ற அக்கறையில் மற்ற எறும்புகளை எல்லாம் அழைக்கிறது. யா ஐயுஹன் நமல், எறும்பு கூட்டமே, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவருடைய படையினரும் வருகின்ற வேகத்தில் அவர்களே அறியாமல் உங்களை மிதித்து நசுத்து விட வேண்டாம், தப்பித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சமுதாய அக்கறைன்னு பாருங்க. அப்ப சுலைமான் நபியினுடைய வருகையினால் அவர்களே அறியாமல் எறும்பு புற்றை நசுக்கிவிடக் கூடும் என்பதற்காக அந்த பார்த்த ஒரு எறும்பு மற்ற எறும்பு தப்பிச்சா என்ன, தப்பிக்கல என்ன, பாதிப்பு அடைஞ்சா என்ன, செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, நான் மட்டும் தப்பிச்சிடுறேன் என்று தப்பிக்கணும்.
நான் அடைகிற பாதிப்பை போலத்தான் என்னுடைய சமுதாயத்துக்கு வருகின்ற பாதிப்பும், என்னுடைய சமுதாயத்துக்கு வருகின்ற பாதிப்பு எனக்கு வருகின்ற பாதிப்பு. அதை உணர்ந்து உடனே தன்னுடைய மற்ற சமுதாய எறும்புகளை விழிப்புணர்வுப்படுத்தும், சுதாரிக்க வைக்கிறார், தப்பிச்சிடுங்க என்று அவர்களுக்கு உணர்த்துகிறார். இந்த சமுதாய அக்கறை தொடர்பான இந்த நிகழ்வை இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிறான் என்றால் நமக்கு என்ன இறைவன் உணர்த்துறான்? ஒரு எறும்புக்கு இருக்கின்ற சமுதாய அக்கறை பகுத்தறிவு வழங்கப்பட்ட, ஆறறிவு வழங்கப்பட்ட எறும்பை விட மற்ற எல்லா உயிரினங்களை விட சிறந்தவன் என்று மாறுகின்ற மனிதனே உன்னிடத்தில் இல்லையா? இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான். இந்த சமுதாய அக்கறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம போதிக்கணும். கல்வியில முன்னேற வைக்க வேண்டும். அவர்கள் கல்வியிலே முன்னேறி அரசாங்க உத்தியோகங்களிலே, அரசாங்க பதவிகளிலே, அதிகார மேம்பட்டங்களிலே அவர்கள் அமருகின்ற வழிவகைகளை, அக்கறைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். காரணம், நீ முன்னேறுவது மட்டும் இதில் அடங்கி இல்லை, இந்த சமுதாயமே முன்னேறுவது இந்த கல்விக்கு தேடலுக்குள் அடங்கி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இதையெல்லாம் உணர்த்திய பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன் தெரியுமா? உலக கல்வியில அவங்க முன்னேறணும். உலக கல்வியிலே முன்னேறுவதை மார்க்கம் ஆதரிக்கிறது. திருமறை குர்ஆனிலேயே எத்தனையோ வசனங்களிலே வானத்தை பார்க்கவில்லையா, பூமியை பார்க்கவில்லையா, இப்படி வானியல் ஆராய்ச்சியை பற்றி இதை திருமறை குர்ஆன் பேசுகிறது. மனித உடல் கூறுகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. கப்பல் மெரைன் இன்ஜினியரிங்கை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்படி எல்லா விதமான உலக கல்விகளையும் கற்பதற்கு மார்க்கம் ஆர்வமூட்டுகிறது. அதிலே எல்லாம் முன்னேறுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை ஆர்வமூட்ட வேண்டும். அதிலே சமுதாய அக்கறை அடங்கியிருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். அதற்கு அடுத்து நாம கொடுக்க வேண்டிய இதையெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இறையச்சத்தவர்களுக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சியிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் சிக்கிவிடக் கூடாது, அதனால் அவர்களுடைய மொழியை நீ கற்றுக்கொள் என்று ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த பொழுது எந்த தயக்கமும் காட்டாம இந்த சமுதாயத்துக்காக தன்னுடைய அரை மாதத்தை ஒதுக்கி அந்த மொழியை ஏன் கற்றுக்கொள்ள முயற்சித்தார்னா, அவர் உள்ளத்துல குர்ஆன் இருந்தது, இறையச்சம் இருந்தது. இறையச்சமும் குர்ஆனும் உள்ளத்திலே இருக்கின்ற பொழுதுதான் சமுதாய அக்கறை நடைமுறைக்கு வரும். சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை அவர்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் இறையச்சத்தை போதிக்கணும். நிறைய பேர் இருக்கிறாங்க, பதவியிலே, பட்டத்திலே, மிகப்பெரிய அதிகார மட்டத்திலே முஸ்லிம்களாக இருந்தவர்கள் இருந்தார்கள். அப்துல் கலாம் இருந்தார். அப்துல் கலாம் இஸ்லாமியராகத்தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவரால் சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை நடந்ததா? நடக்கலையே. கல்வியில முன்னேறிதான் இருந்தாரு. இந்த இந்திய நாடே பெருமை கொள்ளுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய கல்விமானாதான் இருந்தாரு. சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் நிறைய பதவிகளிலே, பட்டங்களிலே, அதிகாரங்களிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எந்த பிரயோஜனமும் சமுதாயத்துக்கு ஏற்படல. ஏன் தெரியுமா? வெறும் உலக கல்வி இருந்துச்சு, மார்க்க கல்வி அவங்கள்ட்ட இல்லை. மார்க்க கல்விங்கிற இறையச்சம் உலக கல்வியோடு இணைகிற பொழுதுதான் அவர்களுக்கு சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அக்கறையும் சமூக நலனும் அவர்களுக்கு வரும். அதை நாம கொடுக்கணும். பாபர் மசூதி தீர்ப்பு எழுதினாங்கல்ல, அதுல ஒரு முஸ்லிம் வக்கீல் இருந்தார், முஸ்லிம் நீதிபதி இருந்தார். ஏன்? கல்வியில மேம்பட்ட நிலையில தான் இருந்தாரு. சமுதாயத்துக்கு அவரால துரோகம் தானே நடந்துச்சு. அப்ப உலக கல்வியோடு இறையச்ச கல்வி, மார்க்க கல்வி இணைகிற பொழுதுதான் அது சமுதாயத்துக்கு ஈருலகத்திலேயும் பயனளிக்கக்கூடிய கல்வியாக மாறும். அத்தகைய மார்க்க கல்வியை நாம போதிக்க வேண்டும். இன்றைக்கு உலக கல்வியிலே ஸ்கூலுக்கு அனுப்புற அக்கறை மதரசாவுக்கு அனுப்புறதுல இல்ல. பல பெற்றோர்களிடத்துல மதரசாவை அனுப்புவதுன்ற பொழுது ஒரு அக்கறையோடு, ஒரு ஈடுபாட்டோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பினால்தான் நம்முடைய பிள்ளைகள் அக்கறையோடு மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற முயற்சி எடுப்பார். இறை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபிஹி இல்மன்,
சஹலல்லாஹு லஹு தரீகன் பிஹி இலல் ஜன்னா. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அந்த பாதையின் மூலம் அவர் செல்லுகின்ற இடம் சுவனமாக இறைவன் இலகுவாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்க கல்வியை தேடி செல்ல 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 அதற்கான முயற்சியும் ஈடுபாடும் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது அதன் மூலமாக சுவனத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு நெருங்கி வரும் என்பது ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக நாம் ஆர்வமூட்டோம். இன்றைக்கு பெற்றோர் பல இடங்கள்ல இப்ப அருமையாக பாங்கு சொல்லி முடிச்ச உடனே இந்த பிள்ளைகள் பாங்கு சொல்லி முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதை மனப்பாடமாக அனைவரும் ஓதினார்கள். ஸலவாத்து சொல்லி பாங்குக்கு பிறகு ஓதுகின்ற துஆவை ஓதினார்கள். இதில் தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மகிழ்ச்சியும் அடங்கியிருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய பெற்றோர்கள் என்றால், முஸ்லிம் தாய்மார்கள் என்றால், முஸ்லிம் தகப்பனார்கள் என்றால் அவர்களுடைய அக்கறை, அவர்களுடைய மகிழ்ச்சி எதில் இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளை சுவனத்தை நோக்கிய பயணத்திலே வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறான் என்பதில் தான் அவருடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் நம்ம குர்ஆன்ல சொல்லி தருகிறான். ஒரு பிரார்த்தனையின் மூலமாக இறைவன் அதை நமக்கு சொல்லுகிறான். ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் இறைவா எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்து, மகிழ்ச்சியை ஏற்படுத்து. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக எங்களை ஆக்கு. எங்கள் குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்றால் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். இறையச்சவாதினாலே மார்க்கத்தை கடைபிடிக்கிறவர் தான். அந்த இறையச்சவாதிக்கே முன்னோடினா மார்க்கத்தை அதிகமாக ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு கடைபிடிக்கக்கூடிய குடும்பமாக எங்களை, என்னுடைய பிள்ளைகளை இறைவா ஆக்கு. அதில் தான் எனக்கான மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த பிரார்த்தனையை எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இந்த பிரார்த்தனையில் இருப்பதை போன்ற மகிழ்ச்சியை பெறுவதற்கு எத்தனை பேர் முயற்சிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு துஆ சொன்னாங்கல்ல, இதுல தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்குது. இது போன்ற மார்க்க விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் ஈடுபாட்டோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது, தொழுகையில, துஆவில, பாவமன்னிப்பு தேடுவதில, மற்ற வழிபாடுகளில், வணக்கங்களில், இஸ்லாமிய ஒழுக்கங்களில் நம்முடைய பிள்ளைகள் மேம்பட்டு இருக்கின்ற பொழுதுதான் நமக்கான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு பல பெற்றோரை பார்த்தா பிள்ளைகள் பேசுகின்ற சினிமா வசனங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பிள்ளைகள் பாடுகிற சினிமா பாடல்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பல இடத்துல பார்க்கலாம். வீட்டுக்கு யாராவது வந்துட்டா அவன் பிள்ளை இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு ஏதாவது சினிமா டயலாக்க பேச வைக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு பாட்டை பாட வைக்கிறது, அல்லது வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு வரும், பிள்ளைய கூப்பிட்டு ஆட சொல்றது. ஆடுறதோடு மட்டும் நிக்காது. என்ன சொல்லுவார் தெரியுமா? பாப்பாவோ அல்லது உம்மாவோ வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட என்ன சொல்றது தெரியுமா? எப்படி ஆடுறான் பாருங்க, எங்க சொல்லி காட்டு, மாமாக்கு இந்த டயலாக சொல்லி காட்டு, இந்த பாட்டை பாடி காட்டு. இதுல பெருமை, அதெல்லாம் இதுல சந்தோஷமா? நரகத்தின் புள்ளிக்கட்டைகளாக நம்முடைய குடும்பத்தாரை நாம் மாற்றி விடுவோம். இதே நிலை தொடர்ந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூ அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் போதிக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? பாவத்திலிருந்து உன் குடும்பத்தை நீ விலக்கி வை. பாவமான காரியங்களில் ஈடுபடாதவாறு அவர்களுக்கு ஒரு தடுப்பணையை, அரணை ஏற்படுத்து. இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. ஆனா இன்னைக்கு பாவத்தை செய்வதற்கு பெற்றோர்களே தூண்டுகிற நிலைமை. இது அவனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குமா? பிஞ்சு வயதில் நஞ்சை விதைப்பதை போல அவனுடைய மனசுல அந்த சினிமாவும் பாட்டும் கூத்தும் மனப்ப பதிகின்றது என்றால்
அவன் வளர்ந்த பிறகு அவனிடமிருந்து மீட்டுவது நமக்கு பெரும்பாடாக ஆயிடும். அப்புறம் உட்கார்ந்து அழுது என் புள்ள தொலை போக மாட்டேங்கிறான், என் பிள்ளைக்கு இஸ்லாத்துடைய தொடர்பே இல்லை, மார்க்கத்தினுடைய ஈடுபாடே இல்லை, எப்ப பார்த்தாலும் படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சினிமா சினிமா சினிமாண்டே அலைகிறான். அப்புறம் புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்? சின்ன வயசுலயே நம்ம சொல்லி கொடுத்ததுதான் அவனுக்கு வாழ்க்கையாகவே மாறி போயிடுச்சு. அப்ப அந்த சிறிய பிராயத்தில் பசுமரத்தாணி போல இந்த மார்க்கம் பதிவதற்கான முயற்சிகளை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மதரசாவுக்கு புள்ள போகுது, அங்க குரான் ஓதுது, குரானை மனப்பாடம் பண்ணுது, துஆவை மனப்பாடம் பண்ணுது, இன்னும் மார்க்க சில சட்டதிட்டங்களை அறிந்து கொண்டு வருகிறது. இதோடு என் பிள்ளையுடைய மார்க்க தொடர்பு முடிஞ்சிடுச்சு. என் பிள்ளைக்கு நான் மார்க்க தொடர்பை மேம்படுத்திட்டேன். இதோடு இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுல எப்படி இருக்கிறீங்கிறதுலதான் அந்த புள்ள மதரசாவுல சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுகிறதா அல்லது சென்று விட்டு வந்த அந்த மதரசாவிலேயே விட்டு விட்டு செல்ல போகிறதா என்பது உங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்கு. அங்க கத்துக்கிட்டு வந்துருவான், குரானை கத்துக்கிட்டு வந்துருவான், துஆவை கத்துக்கிட்டு வந்துருவான், ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு வந்து விடுவான். வீட்டுல வந்த உடனே செல்போனை எடுத்து கையில கொடுத்துடுறாரு. கேட்டா இல்ல எனக்கு வேலை இருக்குது, செல்போனை கொடுக்கலைன்னா என்னால வேலை பார்க்க முடியாது, இவன் தொல்லை கொடுப்பான், இந்த புள்ள தொல்லை கொடுக்கும், அதனால இந்த செல்போனை கையில கொடுத்துட்டா நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு அந்த செல்போனை கையில கொடுத்துடுறது. இதுல எல்லாம் இன்னொரு கொடுமை என்னன்னா, பச்சை புள்ள இன்னைக்கு செல்போனை பயன்படுத்து. 1 வயசு 1.5 வயசு, அதுக்கு பேச்சே ஒழுங்கா வராது. அந்த புள்ள செல்போனுக்கு எடுத்து கரெக்டா லாக் போடுது, லாக் ஓபன் பண்ணுது, யூடியூபுக்கு போகுது. இது ஆச்சரியம் வேற. இன்னமே பிறப்புக்க போற பிள்ளைங்களாம் செல்போனோடயே பிறக்கும் போல வீட்டுல பேசிக்கிறது. என்ன அது கத்துக்கிட்டா பிறந்துச்சு? பக்கத்துல அதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு அதான் மனசுல பதியும். பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள் ஒரு கண்ணாடியை போன்றவர்கள். நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் அவங்க பிரதிபலிப்பாங்க. நாம உட்கார்ந்துகிட்டு செல்போனை அந்த பிள்ளைய மடியில வச்சுக்கிட்டு செல்போனை தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அதுவும் அதை தேய்க்கணுங்கிறது அது மைண்ட்ல. நீங்க பேச வேணாம், உங்க செயலை பார்த்து அது மனசுல பதிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, சாப்பாடு கொடுப்பீங்க. சாப்பாடு கொடுக்கும் பொழுது முன்னாடிலாம் சாப்பிடலையா பிள்ளை பின்னாடியே ஓடுவாங்க. ஓடி 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 அந்த தட்டுல இருக்கிற சாப்பாட்டையெல்லாம் தீத்திடணும், ஊட்டி விட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி ஓடி தீத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன, அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க, கையில செல்போனை கொடுக்குறாங்க, அது அப்படியே சில மாதிரி இப்படியே உட்கார்ந்துருக்கு. அதுக்கு உற்சாரே இல்லை, உணர்வே அதுக்கு இல்லை. எந்த உணர்வு இல்லாம அப்படியே நிக்குது, வாயில அப்படியே தீத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது நல்ல பழக்கமா? கடைசியில என்ன ஆகுதுன்னா, அந்த செல்போனை கையில கொடுக்காம சாப்பாட்டை தீத்த முடியல. என் புள்ள செல்போனை கையில கொடுத்தாதான் சாப்பாடே சாப்பிடுறான். யாரு பழக்கினது? நாம் பழக்கக்கூடிய பழக்கங்கள் தான். இந்த பழக்கம் தான் வந்து உருவாகி உருவாகி வளர்ந்து 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 அவனுடைய மனதில் இந்த செல்போன் தான் ஆழமான பார்வையாக அவனுடைய மனசுல பதிந்து விடுகிறது. பாவத்தை கற்றுக்கொள்வதற்கான வழிகளை நாமே ஏற்படுத்தி விடுகிறோம். மதரசாவுக்கு அனுப்புறீங்க, குரானை கற்றுக்கொள்கிறான், துஆவை கற்றுக்கொள்கிறான், அதை அவன் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோமா? பாவங்களிலிருந்து விலகி நிற்பதற்கான வழிகளை உருவாக்குகிறோமா? அதெல்லாம் நாம செய்யாம பிள்ளைகள் பாவத்திலே எதிர்காலத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை நாமே கையிலே தூக்கி கொடுக்கிறோமே. பாவத்தில் வீழ்த்துவதற்கான நரக கங்குகளை செல்போன்கிற பேர்ல கையில தூக்கி கொடுக்கிறோமே. யோசித்து பாருங்கள். கேம்ல மூழ்கிறான், இன்டர்நெட்ல மூழ்கிறான், சமூக வலைதளத்துல மூழ்கிறான், மார்க்கம் மறக்குது. எந்த அளவுக்கு? மதரசாவுக்கு போனவன் தான், மதரசாவுல படிச்சவன் தான் செல்போன்ல மூழ்கி 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 கேம்ல
அவனுடைய மொத்த உணர்வும் கேமுக்குள்ள போன உடனே பாங்கு சத்தம் கேட்குது. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள், பாங்கு சத்தம் கேட்குது. இவனுக்கு அந்த உணர்வே இல்லை, பாங்கு காதுல விழவே இல்லை. ஏன்? அவன்ற கவனம் தான் செல்போன்ல இருக்குற. அப்ப என்னதான் புள்ள கத்துக்கிட்டு வந்தாலும் அதை செயல் வடிவம் கொடுக்க வைக்கிற பொறுப்பு பெற்றோர்களாகிய நம்மிடத்துலதான் இருக்கு. மார்க்கத்தை வீட்டிலும் போதிக்க வேண்டும். முன்னாடிலாம் வீட்டினுடைய சூழல்கள் எப்படி இருந்துச்சுன்னா, புள்ள ஸ்கூல் விட்டு வரும், ஸ்கூலு விட்டு வந்த உடனே பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு பள்ளிக்கு அனுப்பி வச்சுட்டு மகரிபுக்கு வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல தொழுதுகிட்டு இருப்பாங்க, முசல்லா விரிச்சு தொழுதுகிட்டு இருப்பாங்க. மகரிப தொழுது முடிச்ச உடனே அதே முசல்லால உட்கார்ந்து அவங்க குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுவாங்க. புள்ளைய பக்கத்துல உட்கார வச்சு புள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க, இன்னைக்கு என்ன பள்ளியில பாடம் படிச்சேன்னு சொல்லி அந்த குர்ஆன் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. எப்போ? செல்போன் வந்த பிறகு இல்ல, டிவி வந்த உடனேயே இந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? டிவி வந்த உடனே மகரிபுக்கு பாங்கு சொன்னாங்களா சொல்லலையா அதுவே தெரியாது. ஏன்னா காலையிலிருந்து நைட்டு வர டிவி நாடகம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு வீட்டுல. புள்ள வந்தானா வரலையா, சாப்பிட்டானா சாப்பிடலையா, எல்லா கவனமும் டிவியில. அது அப்படியே கொஞ்சம் நவீனமாக ஆவணுச்சு செல்போன். டிவியில முன்னாடி எல்லாம் நாடகத்துல ஒரு எபிசோட மிஸ் பண்ணிட்டா பக்கத்து வீட்டுல போய் கேட்டுட்டு வருவாங்க. இப்ப என்ன, நீ பக்கத்து வீட்டுல பார்த்தா என்ன, பார்க்கலைன்னா என்ன, இது நாடகத்தை வெறுத்து இல்லை, யூடியூப்ல தான் வந்துடுச்ச, ஹாட் ஸ்டார்ல தான் அடுத்த நாளே வந்துடுத, போய் உடனே அந்த எபிசோட பார்த்துட்டு வந்துடலாம். இப்படி நாம நம்முடைய மார்க்க தொடர்பை தூரமாக்கி விட்டால் நீங்க மதர்சா பிள்ளைகளை அனுப்புனா மட்டும் பத்தாது, அதனால எந்த பிரயோஜனமும் அவனுக்கு ஏற்படாது. அவன் அதை கத்துப்பான். அதை செயல் வடிவம் கொடுக்க வைப்பது உங்க கையில தான் இருக்கு. கற்றுக் கொடுப்பது மட்டும்தான் ஆசிரியர்களுடைய வேலை. அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை செயல்படுத்துகிறானா இல்லையா என்பதை கண்காணிக்கின்ற பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் இருக்கிறார். மார்க்க கல்வி அதிகமாக பெற்றோர்களாகிய நீங்களும் போதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே அந்த சிறுவர்கள் எப்படியான மார்க்க கல்வி போதகர்களாக வித்தகர்களாக இருந்தார்கள் யோசித்து பாருங்கள். அம்ர் இப்னு சலமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் 6-7 வயசு தான் இருக்கும். 6-7 வயது இருக்கக்கூடிய மிகச்சிறிய சிறுவர் அவருடைய சமுதாயத்திலேயே அதிகம் குர்ஆனை கற்றவராக அவர் தான் இருக்கிறார். அவருடைய சமுதாயத்தில் அவருடைய கூட்டத்தார்ல குடும்பத்தார்ல எத்தனையோ பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாரையும் விட இந்த 6-7 வயது சிறுவர் தான் அதிகம் குர்ஆனை கற்றவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் எப்படி தெரியுமா குர்ஆனை கத்துக்கிட்டேன்? ரசூலுல்லாஹ்வை சந்தித்து விட்டு செல்லக்கூடிய பயண கூட்டம் எங்கள் பகுதியை தாண்டி தான் செல்வார்கள். நான் அவர்கள் போகிற வழியில போய் உட்கார்ந்து கொள்வேன். உட்கார்ந்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து குர்ஆனை நான் கற்றுக்கொள்வேன். எப்படியான முயற்சி எடுத்துக்கிறாருன்னு பாருங்க. அவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய வளர்ப்பில் இது வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால நடந்த ஒரு நிகழ்வு. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜாஜ் என்கின்ற ஆட்சியாளரால் கொல்லப்படுகிறார். அவருடைய உடல் பேரித்த மரத்துல தொங்க விடப்படுகிறார். பேரித்த மரத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறார். அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் ஒரு வயதை சார்ந்தவர்கள், சம வயதை சார்ந்தவர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அழுகிறார். அவருடைய உடலை பார்த்து, உன்னை போய் கொன்று விட்டார்களே, உன்னை போன்ற தொழுகையாளியை பார்க்க முடியாது, உன்னை போன்ற நோன்பாளியை பார்க்க முடியாது, உன்னை போன்ற தர்மம் செய்யக்கூடிய கொடை வள்ளலை பார்க்க முடியாது. நீ கெட்டவன் என்று ஒரு கூட்டம் கொண்டிருக்கும் என்றால் வேறு இந்த உலகத்துல யாரைத்தான் நல்லவர் என்று சொல்ல முடியும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார், புலம்புகிறார். அப்போ இந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தொழுகையாளியாக, நோன்பாளியாக, மார்க்கத்தினுடைய ஈடுபாடு கொண்டவர்களாக, மார்க்கத்தினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவராக, இறையச்சவாதியாக வாழ்ந்திருக்கிறார். பெற்றோர் யார்? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாயார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். சிறு வயதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவரை நெருங்கி பழக வைக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய ஈடுபாடை ஊட்டுகிறார்கள். அதில் இவருடைய வாழ்வு மார்க்க இறையச்சம் உள்ளவராக பரிணமிக்கிறது. நாம நம்ம பிள்ளைக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கிறோமா? குர்ஆன் பாடங்களை, ஹதீசுகளை, துவாக்களை, மதரசாவில் கற்று வருகின்ற பாடங்களை அவன் செய்து விட்டானா இல்லையா என்பதை அவனை கண்காணிக்கின்றோமா? ஐவேளை தொழ வேண்டும் என்று மதரசாவிலே சொல்லிக் கொடுப்பார்கள். தொழுதால் என்ன நன்மை, தொழவில்லை என்றால் என்ன தண்டனை சொல்லிக் கொடுப்பார்கள். அவன் ஐவேளை தொழுறானா இல்லையா, காலையில ஃபஜருக்கு எழுந்திருக்கிறானா இல்லையா, இதை பார்க்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெற்றோர்களாகிய நமக்கு தான் இருக்கு. இவங்க 24 மணி நேரம் வர முடியாது. இந்த கல்வியை போதிக்கின்ற, இந்த இறையச்சத்தை போதிக்கின்ற பொறுப்பு பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதை நாம் செய்கின்றோமா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். சிறு பிராயத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஈடுபாடுதான் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் பரிணமிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த இன்னொரு சிறுவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுதே இவருக்கு ஒரு 10 வயது வாக்குதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் மரணித்த அந்த கொஞ்ச நாள்லயே தன்னுடைய நண்பர்களிடத்தில் அவர் பேசிக்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, இப்போ மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர்களும் மரணித்து விட்டால் ரசூலுல்லாஹ்விடமிருந்து இவர்கள் கற்றுக்கொண்ட ஹதீஸ்களை கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. வாருங்கள், ஹதீஸ்களை அதிகம் அறிந்த நபித்தோழர்களிடம் சென்று கல்வியை கற்போம் என்று இப்னு அப்பாஸ் சொல்றார். சொல்லிட்டு யாரு வராங்க வரல இவர் பார்க்கல, இவர் புறப்பட்டு போகிறார். ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்கிறார். ஒரு நபித்தோழருடைய வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். ஆனா அந்த நேரம் ஒரு முற்பகல் நேரம். பொதுவாக அரபு நாட்டை சார்ந்தவர்கள் அந்த முற்பகல் நேரத்துல ஒரு சின்ன ஒரு ஓய்வு எடுப்பாங்க. அப்ப அந்த முற்பகல் நேரத்துல நாம வந்துட்டோம், இப்ப கதவை தட்டுனா அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு ஒரு அக்கறம் பாருங்க. சின்ன வயசுதான், அந்த பக்குவம். ஏன் இந்த பக்குவம் வந்துச்சுன்னா மார்க்கம் அதிகமாக அவர்கிட்ட இருந்துச்சு. டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், தொந்தரவு கொடுக்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு விரிப்பை விரித்து படுத்துறார். எப்படி லுஹருக்கு வாங்க சொல்லுவாங்க, இவர் வெளியே வருவாரு, அப்ப இவரிடமிருந்து ஹதீஸை கற்றுக்கொள்ளலாம். படுக்கிறாரு. அந்த நேரத்தில் புழுதி காற்று ஒன்று வீசுகிறது. அரபு நாடுகளில் இருந்தவர்களுக்கு தெரியும், அங்கே புழுதி காற்று வீசுச்சுன்னா அந்த பாலைவனத்தினுடைய மணல் எல்லாம் அந்த காற்றிலே கலந்து மிகப்பெரிய வெப்பத்தோடு வரும். அப்படியான புழுதி காற்று வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், ஃபதஸ்ஃபிய ரீஹு வஜ்ஹி, அந்த புழுதி எல்லாம் என்னுடைய முகத்தில் அந்த புழுதி காற்று படித்து விட்டு சென்றது என்று அவர் சொல்லுகிறார். முகமெல்லாம் அப்படியே புழுதியாக மாறிவிட்டது. லுஹருக்கு பாங்கு சொல்றார். வீட்டில இருந்து அந்த நபித்தோழர் வெளியே வரார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் உங்களை தேடி வந்திருப்பேனே, நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறீங்க? இல்ல, மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். எவ்வளவு ஒரு ஈடுபாடு. வயசு என்ன? 10 வயது ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது இது ஒரு 12, 13 வயது அந்த வாக்குல தான் இருக்கும். அவ்வளவு ஒரு சிறிய வயதில் இருக்கிறவர் ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியும் ஈடுபாடும் அவருக்கு வந்திருக்குதுன்னா அவருடைய சிறு பிராயத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த கல்வி நிலையை பாருங்க. அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளை இது போன்று மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்க்கணும். அந்த மார்க்க கல்வியை அவர்களுக்கு தொடர்ச்சியாக போதிக்கிற பொழுதுதான்
மதரசாக்களிலே அவர்கள் கற்று வருகின்ற கல்வியை வீடுகளிலே அவர்கள் செயல் வடிவம் கொடுப்பதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை, வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற பொழுதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் ஆழமாக பதிக்கும். இரையச்சம் பதிந்தால்தான் இன்னைக்கு இந்த உலகம் போற போக்கு எப்படி போகுது யோசிச்சுப்பார். இரையச்சம் தான் பாவங்களிலிருந்து நம்மை தடுக்கின்ற கேடயமாக இருக்கும். இன்னைக்கு உலகம் எந்த போக்குல போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு செல்போன் இருந்தா எந்த குற்றத்தையும் செய்து விடலாம். இன்னைக்கு ஒரு 9th படிக்கிற பையன், 10th படிக்கிற பையன், அவன் செயல்பாட்டை பார்த்தால் பயமா இருக்குது. என்னடா இவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கிறார். பல பேர் ஒரு 9th 8th போதைக்கு அடிமையாக இருக்கிறார். பெண் பிள்ளைகள், அவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் நாம 24 மணி நேரம் அவர்களை கண்காணிக்க முடியாது. பெற்றோர்களாக இருந்தாலும் 24 மணி நேரம் உங்களால பார்த்துக்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப அந்த பிள்ளைகளுடைய மனசுல எதை நீங்க விதைக்கணும்னா, நான் பார்க்க மாட்டேன், நான் உன்னை 24 மணி நேரம் கண்காணிக்க முடியாது, இந்த ஊர் கண்காணிக்க முடியாது, உறவு கண்காணிக்க முடியாது, நம்மை எல்லாம் படைத்த இறைவன் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வை, அவனுடைய ஆற்றல் எத்தகையது தெரியுமா? அவனுக்கு போதிக்கணும். நீங்க லுக்மான் என்கின்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு அதைத்தான் போதித்தார். இறைவன் எத்தகையவன் தெரியுமா? இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல், கடுகின் விதையளவு உள்ள ஒரு பொருள் பாறைக்குள்ளே இருந்தாலும் அதை அறிபவன் அல்லாஹ். ஒரு பாறை இருக்கிறது, பெரும் பாறை, மலை இருக்கிறது, அதுக்குள்ள கடுகின் விதையளவு ஒரு பொருள் மறைஞ்சு கிடக்கு. மனித கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான், அதை கூட நான் அறிவேன். இலை மரத்திலிருந்து உதிர்ந்தாலும் நான் அறிவேன். இந்த இரையச்சத்தை லுக்மான் என்கின்ற அடியார் தன்னுடைய மகனுக்கு உபதேசமா செய்யற. எத்தனை நபர்கள் இன்றைக்கு நாம மகன்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க உபதேசம் செஞ்சிருப்போம், வெட்கப்படுவோம். ஏன் தெரியுமா வெட்கப்படுவோம்? பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, இரையச்சத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, அவனை தொலை சொல்றதுக்கு வெட்கப்படுவோம். ஏன் தெரியுமா? நாம செய்யறது இல்லதான். நாம ஒழுங்காக இருந்து விட்டால், நாம் சரியாக இருந்து விட்டால், வணக்க வழிபாடுகளிலே, இரையச்சத்திலே, அல்லாஹ் பார்க்கின்றான் என்கின்ற எண்ணத்திலே நாம் சரியாக இருந்து விட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிப்போம். நாம போதிக்க கூட வேணாம், நம்ம பிள்ளை நம்மளை பார்க்குதுல, அதுல அவன் சரியாக இருப்பான். மார்க்கத்தை நீங்கள் சொல்லில் மட்டும் அவர்களுக்கு போதிக்க கூடாது, செயல் மூலமாகவும் போதிக்க வேண்டும். செயல் மூலமாக போதிப்பதுதான் அவர்களுக்கு ஆழமான ஒரு நடைமுறையை, அவர்களுடைய இறுதி காலம் வரை அவர்களுடைய அந்த தொடர்பை மேம்படுத்தும். ரசூலுல்லாஹ் இதை கடைபிடிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறிய தாயார் மைமுனா ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கும் பொழுது மைமுனா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மனைவியுடைய வீட்டில். இப்னு அப்பாஸ் சின்னம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, தஹஜ்ஜத் தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுவாங்க டெய்லி. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே செய்யல, இப்னு அப்பாஸை போய் எழுப்பிக்கிட்டுலாம் இல்லை. என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் பட்டுக்கு எழுந்திருக்கிறாங்க, உளு செய்யறாங்க, தஹஜ்ஜத் தொழுகை தொழுறாங்க. இதை இவர் பார்க்கிறார். இவர் பார்த்துட்டு அந்த ஆர்வம், அந்த இரையச்சம் அவரை தூண்டுது. ரசூலுல்லாஹ் உளு செஞ்ச மாதிரி இவரும் போய் உளு செய்யறார். ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் நின்னுக்கிறார். எந்த அளவுக்கு சிறியவர்னா, தொழுகையில இமாமுக்கு இந்த பக்கம் இவர் நிக்காம, ரைட் சைடு நிக்காம லெஃப்ட் சைடு போய் நின்னுக்கிறார். ரசூலுல்லாஹ் அவருடைய காதை பிடிச்சு இப்படியே சுத்தி வலது பக்கத்துல கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். இதை பத்தி அவர் பிறகு மற்ற தோழர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார் தெரியுமா? அவர் சிறிய வயது என்பது இந்த அவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க, அப்புறம் ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க. மொத்தமா 8 ரக்காத்து 3 ரக்காத்து விட்டுன்னு தொழுதாங்கன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க, அப்புறம் ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க,
அதுக்கப்புறம் ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க, அப்புறம் 3 ரக்காத் வித்ர் தொழுதாங்க, இப்படி அறிவிக்கிறார். அப்போ ஒரு சிறிய வயதுக்காரருக்கு தன்னுடைய செயலின் மூலமாக ரசூலுல்லாஹ் பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இறையச்ச பாடத்தை நாம் தொடர்ச்சியாக போதிக்க வேண்டும். உலக கல்வி, அதிலே முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், வழிகள் ஒரு முறை நாம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த உலக கல்வி என்னதான் இருந்தாலும் அதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடியவனாக இன்றைய சிறுவர்கள், இளைஞர்கள் நாளை எதிர்காலத்திலே வந்து நிற்க வேண்டும் என்றால் அந்த சமூக அக்கறையை அவனுடைய உள்ளத்தில் கொடுக்கின்ற இறையச்சத்தையும் மார்க்க கல்வியையும் அவனுக்கு போதிக்க வேண்டும். மார்க்க கல்வியிலே அவனை ஆர்வமூட்ட வேண்டும். அவனுக்கு இறையச்ச உபதேசங்களை அதிகமாக பெற்றோர் செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் பிள்ளைகளை நாம் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் கண்ணியம் பெற்றவர்களாக, இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக, நாளை மறுமையிலே சுவன பூஞ்சோலையிலே இறைவன் தயாரித்து வைத்திருக்கின்ற இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்க முடியும். அதில் தான் ஒரு மூமினான பெற்றோர்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. அத்தகைய மகிழ்ச்சியை நம் அனைவருக்கும் இறைவன் தந்தருள்வானாக. அதற்கான ஏற்பாடுகளை, முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.